வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உட்கட்சி பிரச்சனை இருந்தது, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த உட்கட்சி பிரச்சனை முடிவுக்கு வந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான். இது எல்லாம் முடிவுக்கு வர்றதுக்காக எங்களுக்கு நீண்ட காலம் ஏற்பட்டது. எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த போராட்ட களத்திலையும் இருந்தார். அதனால எங்களுக்கு இதில் வீரியம் குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஆதரவில் வீரியம் குறையல. எங்களுடைய செயல்பாடுகளில் ஏதோ ஒரு வீரியம் குறைஞ்சதா அவர் பார்க்கலாம். ஆனால் உட்கட்சி பிரச்சனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனம் ஏற்பட்டிருந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அது எங்களுக்கு இது. இரண்டாவது பிஜேபி இவ்வளோ பெரிய வாக்கு வங்கி வாங்கின மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுங்க. நான் கேட்குறேன், ஒரு மிகப்பெரிய பிம்பமாக காட்டப்பட்ட அண்ணாமலை அந்த கட்சியினுடைய தலைவர், அவர் ஒரு 75,000 வாக்கள் வித்தியாசத்தில் குறைஞ்சி தூக்குறார். இதை நீங்க பேசணும் இந்த களத்தில். நீங்க காட்டினது என்ன? அண்ணாமலை ஒரு பிம்பம், அவர் நிச்சயமா வெற்றி பெறுவார், உறுதி அறுதியிட்டு எல்லோரும் கைத்தட்டி கை குத்தி சொன்னாங்க இந்த விவாத களத்தில். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அதையும் பேசணும். ஆனா அண்ணா பிஜேபி வாங்கின ஓட்டுகளுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அது கூட்டணி கட்சிகள், அது பாமக, இன்னும் சில கட்சிகள் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு 13-14% வாக்குகள் இப்பொழுது கிடைச்சிருக்குது. அது பிஜேபிக்காக கிடைச்ச ஓட்டுக்கள் இல்லை, பாமகக்கே தனியாக ஒரு 7-8% ஓட்டுக்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். அதனால இரண்டாவது களம் பொதுவாக மக்கள், நான் மீண்டும் மீண்டும் சொல்லுது, இந்த களத்தை மோடியா ராகுலா என்று பார்த்து ராகுலுக்கு எதிரான வெற்றிக்கும் தோல்விக்குமான காரணங்களாக தொடர்ந்து அந்த கூட்டணி அப்படிங்கிறதே முன்வைக்கப்பட்டு அதை பத்தியே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு வர, அதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த விவாதம் தொடரும். दादा गाठी बेटी वो तो ये भाई दाना या के भाई टूटी बेटी आया
வெல்கம் பேக். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்தியாவின் மக்களவை தேர்தல் 2024 வாக்கு எண்ணிக்கை முடிவுகளை பற்றியான விவாதத்தில் இருக்கிறோம். முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம். திரு ஜவஹர் அலி அவர்கள் தொடர்ந்து சொன்னது என்ன முன் வச்சாங்கன்னா, கூட்டணியை பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்தாரு. திரு ரவீந்திரன் துரைசாமி உங்ககிட்ட இருந்து வரேன். இந்த கூட்டணிகள் அப்படிங்கிற அமைக்கிறதுல பாஜக பாமகவையும் தேமுதிகவையும் இணைத்துக்கிட்டது அவர்களுக்கான பெரும் பலமாக பார்க்கப்படுது. அந்த கூட்டணியை மிஸ் பண்ணதை ஒரு அதிமுகவுக்கான பெரும் பின்னடைவாக பார்க்கலாமா? அதனாலதான் அந்த 39ங்கிற அந்த 39லயும் 2வது இடம் அப்படின்னு அவங்களுக்கு கிடைக்காம போனதுக்கான காரணம் அது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 2019 ஒன்றாக இருந்த அணி ரெண்டா போயிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட்டுங்கும் போது வந்து முதலிடத்துக்கான ஃபைட்டாகவே இருக்க முடியாது. அவங்க ஒன்றாக இருந்தவங்க ரெண்டா போன போது அதிமுக கூட தேமுதிக வந்திருக்காங்க, பாஜக கூட பாமக வந்திருக்காங்க. இதில் பாஜகவுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா 2019ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கும் கீழே ஜஸ்ட் ஒரு 5 சீட்டில் இருந்தவங்க அண்ணாமலை தலைமையேற்றதும் அவர் கடுமையான உழைப்பாலையும் ஒரு அட்ராக்ட் ஸ்ட்ராட்டஜிலையும் அவர் ஒரு அணியை கட்டமைச்சிருக்கிறாரு. ஸோ இந்த 2 அணியுமே ஒன்றா இருந்தவங்க தனியாக நிற்கும்போது 2ஆம் இடத்துக்கான ஃபைட்டாக தான் அது இருக்க முடியும். அந்த இடத்துல பெரிய கட்சியான அதிமுக 25 இடங்களில் 2வது வந்தது ஒன்றும் பெரிய வியப்புக்குரிய விஷயம் இல்லை. 3வது இடத்துல ஒரு 5 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி 3.7% வாக்கெடுத்து ஒரு பிளேயரே இல்லை தமிழ்நாட்டில். நீங்கள் நோட்டாவுக்கும் கீழே அப்படி சொல்லப்பட்ட ஒரு கட்சி ஒரு 10% வாக்கெடுத்து ஒரு 6-7 தொகுதிகளில் ஒரு குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் 2வது வந்ததுன்னா அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு வளர்ச்சி தான். தமிழ்நாட்டில் அவங்க கண்டிப்பாக ஒரு பிளேயர் ஆகிறாங்க. ஏற்கனவே அவங்களுக்குள்ள உள்ள அந்த மீண்டும் அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வர்றதுக்கான சூழ்நிலையில் பலரும் ஈடுபடுவாங்க. நான் அதே டைமில் எடப்பாடி சைடு இருக்கக்கூடிய ஜெயக்குமாரையோ இவர் சிவி சண்முகத்தையோ பாஜகவை அவங்க விரும்பல. பாஜக வந்தால் அவங்க தோற்று போவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க, ஃபுல்லாக எதிர்க்கிறாங்கங்கிறத நான் மறுக்க வரல. பட் ஒரு தரப்பு வந்து அதுக்கு முயற்சி பண்ணதுக்கும் இடங்கள் உண்டு. அப்படிப்பட்ட முயற்சி மீண்டும் நடக்கும்போது கண்டிப்பாக 5 எம்பி சீட்டு வாங்கக்கூடிய கட்சியாட்டு பாஜக இருக்காது. 60-70 எம்எல்ஏ சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக தான் பாஜக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வாக்கு சதவீதத்தை தமிழ்நாட்டு வரலாற்றில் இதுவரை பாஜகவில் எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க. பொன் ராதாகிருஷ்ணன், டாக்டர் தமிழிசை, இல கணேசன்ஜி, சிபி ராதாகிருஷ்ணன், எல் முருகன், நிறைய பேர் வந்தாங்க. மற்ற எந்த தலைவர்களும் சுமார் 5% தாண்டி போகாத ஒரு சூழ்நிலையில் இவர் ஒரு 10% வாக்கு பலத்தை இந்த கட்சிக்கு ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா ஒரு அதுதான் என்னுடைய கேள்வி. அந்த 10%ங்கிறது வெறும் பாஜகவுக்கான வாக்கு சதவீதமா இல்ல கூட இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கான வாக்கு சதவீதமா? எதை பார்க்கணும் அப்படின்னு கூட இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 17% வரை வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த 10%த்தில் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஒரு நேர்மையாக பேசினா அதில் ஏசி சண்முகம் எடுத்த வாக்குகளையும் பாரிவேந்தர் எடுத்த வாக்குகளையும் ஜான் பாண்டியன் அன்று தேவநாதன் இவங்க 4 பேரும் வேறு கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க தனி கட்சி வச்சுருக்காங்க. பட் அவங்க தாமரை சின்னத்தில் போட்டிட்டாங்க. அந்த வாக்கை கழிச்சிட்டு பார்த்தா மீதி வரக்கூடிய வாக்குகள் பாஜகவின் வாக்குகள்னு எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்தல் ஆணையம் தாமரை சின்னத்தில் போட்டிட்டவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரே இதாக தான் போடுவாங்க, பாஜக தான் போடுவாங்க. 4 இண்டிவிஜுவல் லீடர்ஸ் ஜான் பாண்டியன், தேவநாதன், ஏசி சண்முகம், பாரிவேந்தர் இவங்களோட வாக்குகளை கழிச்சுக்கிட்டு மீதி வரக்கூடிய வாக்குகள் பார்த்தா அது பாஜக. அதுதான் நான் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன வரும்னு சொல்லும்போது 2 மடங்கு மேலே 8% எடுத்துட்டாலே அண்ணாமலைக்கு வெற்றி தாங்கிற கருத்தை நான் சொன்னேன். இப்போ 8க்கு மேலே இருக்குன்னு நான் கருதுறேன். நான் இத்தனைக்கும் நான் இந்த 4 இண்டிவிஜுவல் லீடர்ஸோட வாக்களை கழித்து தான் பார்க்குறேன். அந்த வகையில் இதுவரை தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த சந்திரபோஸ் உட்பட, தூத்துக்குடி சந்திரபோஸ் உட்பட எந்த பாஜக தலைவரும் அவங்க காலத்தில் எடுக்காத ஒரு வாக்கை அண்ணாமலை எடுத்திருக்காங்கன்னா பாஜக வரலாற்றுக்குள்ள அண்ணாமலை வந்து ஒரு சிறப்புமிக்க தலைவராக இருக்கிறார். நான் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அதிமுகவுக்கு இணையாக பாஜக வச்சு பேசவில்லைங்கிறத சகோதரர் ஜவஹர் அலியே உணர்வார், தெரிவார். நான் எந்த இடத்துலையும் அந்த மற்றவங்க பொதுவாக பேசக்கூடிய அந்த கருத்துக்குள்ளே நான் உள்ளே சென்றதில்லை. அந்த கட்சிக்குள்ளே இவர் பெரிய சாதனையாளராக நிற்கிறாரு. மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன் ஆட்டு ஒரு பிரசிடென்ட்டுங்கிற இதையும் தாண்டி ஒரு தலைவர் அண்ணாமலைங்கிற லெவலில் அவர் இருக்கிறாருங்கிறதான் உண்மை. நிச்சயமாக இதே உங்களுடைய வாதத்திற்கான ஒரு பதிலாகத்தான் திரு கனகராஜ் உங்ககிட்ட வரேன். இந்த தேர்தலில் இந்த 6 இடமோ 7 இடமோ அவர் சொன்னது மாதிரி 10%, 17% பிஜேபிக்கு ஒரு இன்ரோட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் எதிர்பார்த்ததும் அதுதான். வெற்றியை தாண்டி அவர்களுக்கு அந்த இன்ரோட்ஸ், அந்த ஒரு பிரசன்ஸை ஃபீல் பண்ண வைக்கணுங்கிறது தான் வந்து தொடர்ந்து இருந்த எதிர்பார்ப்பாக இருந்த பட்சத்தில் அது கிடைச்சிருச்சு அப்படின்ற வாதம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? அது இயல்பானதா இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். ரொம்ப
அதை ஒரு ஊதி பெருக்கிறதுக்கு ஒரு பெரும் முயற்சி நடக்குது. அவங்க வந்து அந்த நடைபயணத்தை ஆரம்பிக்கும் போது அதிமுக ஃபுல்லாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கட்டம் வரை அதிமுக ஃபுல்லாக இருந்தது. அதை எல்லாத்தையும் அவங்களுடைய கிரெடிட்டாக எடுத்தாங்க. நீங்கள் அண்ணாமலை வந்து அதில் இப்போ நீங்கள் எக்ஸிட் போலில் 35% வரைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, அங்கே இங்கேயுமா முன்ன பின்னா இருந்ததுங்கிறதெல்லாம் வேறு. இது என்னது? இது திட்டமிட்டு ஊதி பெருக்குவது. ரெண்டாவது, அதிமுக மாதிரியான கட்சிகள் அவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, இப்போ அப்படியே ஒரு அலையன்ஸுக்கு நீங்கள் இதனால தான் கெட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகனால் இந்தியாவில் கெட்ட கட்சிகளை அதிமுக வரிசைப்படுத்தி பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அஸ்ஸாம் கண பரிஷத் பிரஃபுல்லகுமார் மகந்தா 2 முறையோ 3 முறையோ முதலமைச்சராக இருந்தார். அதுதான் ஆளுங்கட்சி, தனியாக தான் ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. இன்றைக்கி இல்லையே அவங்க. இன்றைக்கி இந்த தேர்தலில் நிற்கிறாங்களான்னே தெரியல. முத அழிச்சிரும் பாஜக. அதை இவங்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. அவங்க சைஸாக அதுக்கு இப்போ ரமேஷ் சார் கூட நீங்கள் வர்றதுக்கு முன்னால் கார்த்திகை செல்வனோட இருக்கையில் சொன்னார், அவங்க ராமர் கோயில் கட்டுவேன்னு சொல்லித்தான் சார் ஓட்டு கேட்டாங்க. கரெக்டு. கட்டி முடித்தோடனே தோக்கடிச்சிருக்காங்களே, என்ன பண்ணுறது? அயோத்தியிலேயே தோக்கடிச்சிருக்காங்களே, என்ன பண்ணுறது? இது நிராகரிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? இப்போ அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்றை இன்னொன்றின் மீது ஏற்றி சொல்வது இருக்கு இல்லையா, அது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஜஸ்வந்த் சிங்னு நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருந்தார். ஓகே, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர். அவர் முத பெங்காலில் இருந்து கூர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் ஆதரவாக தான் ஜெயித்தார். இப்போ கூர்க்கா நேஷனல் ஃப்ரண்ட் இருக்கா? கிடையாது. போகிற இடத்துல அடி காலி பண்ணிடுவாங்க. இது சிவசேனா. எனவே ஏடிஎம்கே அவங்க தப்பி பிழைச்சாங்கங்கிறது என்னோட அபிப்பிராயம். சேர்ந்து இருந்திருந்தாங்கன்னா அவங்களோட யார் எதிர்காலத்தில், அதே போல் அவங்களை எதிர்த்து பேசாமல் கூடவே இந்த காலம் முழுவதும் அவர்களுக்கு ஒப்புமை இல்லைன்னா கூட அவங்களுக்கு எப்பெல்லாம் ஆதரவு தேவைப்பட்டதோ ராஜ்யசபாவில் அல்லது லோக்சபாவில் ஆதரவு கொடுத்த 2 கட்சி அப்ஸ்டைன் ஆனதன் மூலம் அல்லது நேரடியாக ஓட்டு போட்டதன் மூலம் யார்? ஒன்று பிஜு ஜனதாதளம், இன்னொன்று ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். டெசிமேட்டட். நீங்கள் இதை எங்கே இருந்து பார்க்கணுன்னா, இப்போ கூட சொன்னாங்கல்ல, அதாவது வந்து மத்திய சென்னை தென் சென்னை 2லையும் அதில் பல பேர் பிஜேபி ஆட்களை இவங்களோட கூட்டணியிலேருந்து அள்ளிட்டு போயிட்டாங்க. இவங்க 2 விஷயத்தை பாஜக பண்ணும், ஆர்எஸ்எஸ் பண்ணும். இப்போ சமீபத்தில் இதில் பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவராக வருகிற திரு அர்ஜுனமூர்த்தி, அவர் முன்னால் எங்கே இருந்தார்? ரஜினியோடு இருந்தார். அவர் ரஜினியோடு இருந்துட்டு பாஜகவில் இல்லை, பாஜகவில் இருந்து டெபுடேஷன் ரஜினி கட்சிக்கு போக சொன்னாங்க. இவர் ரஜினி கட்சி அது டேக் ஆஃப் ஆகலைன்னு இவங்க திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஒரே நிமிஷம், இதற்கு ஒரு எதிர்கருத்தை திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் சில பழைய சம்பவங்கள் அவர் சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அது வந்து ராஜதந்திரமாக போற்றப்பட்டது. இவர் சொல்வது டெசிமேட் பண்ணுறாங்க, அழிக்கிறாங்க. அது ராஜதந்திரம். எது? மணலி கந்தசாமி முதலியாரை திமுக நடத்தினது, காசுபுவை வெளியே கொண்டு வந்தது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2ஆக உடைச்சது, அதெல்லாம் ராஜதந்திரம். இதுதான் டெசிமேட்டட் அப்படின்னு எனக்கு நினைவுக்கு வந்தது. அது ராஜதந்திரமாக இவர்கள் போற்றுவார்கள். மணலி கந்தசாமி முதலியாரை திமுக எப்படி பண்ணாங்க, காசுபுவை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க, ஆக்டிவாக ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஃபைனஸ்ட் கம்யூனிஸ்டாக வந்துட்டு இருந்தவரை எப்படி வெளியே கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், லத்தீஃப், சமது, அதுக்கு பிறகு அது உள்ள பூந்து அதுக்கு அடுத்த ஒரு பிரிவு, இதெல்லாம் வந்து ஒருவேளை ராஜதந்திரமாக திரு கனகராஜ் பார்க்கலாம். இல்ல, இந்த அரசியல் விளையாட்டுகள்ல இந்த தொடர் மாற்றங்கள்ங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாதது, தொடர்ந்து நிகழக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் சொல்றாரு. இப்ப முன்வைக்கப்பட்ட, அதாவது நான் என்ன சொல்றேன், கட்சிகள் காணாம போன வரலாற்றை பேசிக்கொண்டு இருக்கிறேன். அநேகமா நம்ம ஜவஹர் அலி இன்னும் கொஞ்ச நாள் கழிக்கட்டும், இப்போ சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கட்சிகள் சார்ந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நீங்க குறிப்பிட்ட 2 விஷயங்கள், 2 முக்கியமான மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய நிலவரங்களை இப்ப பேசணும். ஏன்னா பாஜக வந்து இன்ரோஜ் தமிழ்நாட்டுல வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது இதே இல்ல ஒரே ஒரு விஷயம், இதுல ரொம்ப வேகமா வந்தாரு ரமேஷ் சார்.
ராமர் கோயில் கட்டினதை உத்தரப்பிரதேசத்துக்காரங்க நிராகரிச்சிட்டாங்களா? இப்போ சொல்லட்டும். போன தடவை ஓட்டு போடும்போது அதை சொன்னார்ல, இப்போ நிராகரிச்சேன்னு சொன்னவாரா? நான் வந்து ராமர் கோயில் அவர்கள் அஜெண்டா என்று வெளிப்படையாக சொல்லி வாக்கு சேகரித்தார்கள். எதையுமே மறைமுகமாக செய்யவில்லை என்பதற்கு அதை உதாரணமாக கொலை செய்வேன்னு சொல்லிட்டு செஞ்சா அது உங்களுக்கு அப்படி பார்வையா இருக்கலாம். இந்த நாட்டினுடைய பெருவாரியான இந்துக்கள் அங்கே கோயில் வர வேண்டும் என்று விரும்பினார்கள். அந்த விருப்பத்தை பாஜக வந்துட்டாரா? கரெக்டா வந்துட்டாரு. எங்க வந்துட்டாரு? விரும்பினார்கள். இப்ப விரும்பலையா? அதாவது கோயில் வர வேண்டும் என்று விரும்பினார்கள், கட்டின பிறகு அதை விரும்பவில்லையா? சார், அதற்கான காரணங்களை மிக அருமையாக சகோதரர் ரவீந்திரன் துரைசாமி பட்டியலிட்டார். உத்தரப்பிரதேச அரசியல் எப்படி சாதி ரீதியாக, இடஒதுக்கீடு ரீதியாக அங்கே இன்னைக்கு மட்டும் வந்தது. வாரணாசியில போன முறை நரேந்திர மோடி 4.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சவரு இந்த முறை 1,32,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிக்கிறாரு. இன்னைக்கு வந்து நிறைய அந்த மாதிரியான சர்ப்ரைசஸ் இன்னைக்கு நாள் முழுக்கவே இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல எப்படி வந்து பாஜக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மை இருக்கும்னு எதிர்பார்த்த இடத்துல அவர்கள் தோல்வியை தழுவினார்களோ, அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒடிஷால இன்னைக்கு வந்து பிஜேடிய வந்து முழுக்க அவங்க இது பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துச்சு. இப்ப இதுல என்னோட கேள்வியை நான் முன் வச்சுறேன், நீங்க தொடர்ந்து பதிலுக்கு வாங்க. ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் 2009 வரைக்கும் பிஜேடியும் பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில வராங்க. அதற்கப்புறம் 2019 காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியே இல்லாம போகுது. காங்கிரஸுக்கான ஒரு பலமே இல்லாம போகுது. ஒடிஷால பாஜக வந்து ஒரு முக்கியமான எதிர்க்கட்சியாக வராங்க. இதே மாதிரி தான் படிப்படியாக அவர்கள் உள்ளே வந்தார்கள் ஒடிஷாவிற்குள்ள அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒடிஷாவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது பிரதிபலிக்குதா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக நான் முன் வச்சேன். ஒடிஷாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஷாக்கிங் டர்ன், அதற்கு காரணம் என்னவா இருக்கும்? அதோட சேர்த்து நீங்க உங்களோட நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுதான் அவங்களோட பீக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது திமுகவுக்கும் இதுக்குள்ள பாடம் இருக்கு, அதிமுகவுக்கு பாடம் இருக்கு, பாமகவுக்கு பாடம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்படி இருக்கு. அது எவ்வளவு ஃபாஸ்டா